எம்ஜிஆரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, பத்துக்கோ நாங்களா வேணாம். விஜயை பிடிச்சவங்க பனையூருக்கு போகலாம். மேயர் பிரியாவுக்கு உதயநிதியை ரொம்ப பிடிக்கும். அவங்களோட டேபிள பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி தான் இருப்பாரு. அவங்க இங்க போறது அதையும் நீங்களும் சொல்லிடுங்க. ஓ, உங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல, கடத்துற பழக்கம் தான் அதிகம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெண்ணை பத்தி ஒரு சக மேடையில் இப்படி பேசுறாங்கன்னா, பரம்பரையா இருக்கிற கட்சா இருக்கட்டும், இல்ல இப்ப கட்சா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அங்க பெண்ணை பத்தி பேசுறான். அங்க இருக்கிற கூட்டத்துல எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க. ஒருத்தர் கூடவா அந்த ஆளை செருப்பை கழட்டி அடிக்க முடியலன்னு தான் என்னால கேள்வி கேட்க முடியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பேரையும் மாத்த சொல்லுங்க. நல்ல பேருங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நல்ல பேரு. தயவு செஞ்சு அந்த பேரை மாத்த சொல்லுங்க. அந்த பேருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. டிஎம்கேல முதல்ல ஒரு நிர்வாகியா தான் இருந்தாரு. இந்த மாதிரிலாம் அசிங்கமா பேசலாம் அந்த டிஎம்கேல இருந்து தூக்குனாங்க. திருப்பி ஏதோ கையை காலை பிடிச்சி திருப்பி அதே டிஎம்கேல வந்துட்டாரு. என்னதான் நீ டிஎம்கே ஆளா இருந்தாலும் அவருங்களை எதனா மனசுல போய் நீ உட்காரணும் அப்படின்னு நீ நினைச்சாலும் நீ சாக்காடையில தான் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்ல முடியும். எதுக்குங்க ஒரு பெண்ணை பத்தி பேச முடிச்சு யாருமே கேட்காம ஒரு எவ்வளவு பெரிய மயிறு, அதுக்கப்புறம் நீ போய் அவங்க கூட படுத்துக்கோ, இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அங்கேயும் அவங்கள பெண்கள் இருக்காங்க, யாருமே எதிர்த்து அவங்கள கேள்வி கேட்கல. ஃபர்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட துணை முதலமைச்சரா வரத்துக்கு ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டது எங்க தெரியுமா? மகளிர் மீட்டிங்ல தான் முதல் கையெழுத்தே போட்டாரு. அவரெல்லாமே கேள்வி கேட்காம இவ்வளவு தூரம் இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இவங்களை பேச விட்டுட்டு இவ்வளவு மக்களுங்க வேடிக்கை பாக்குறாங்கன்றது ரொம்ப அநியாயம். ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்களுக்கு நீதி கிடைக்காம இருக்கிற இந்த நாட்டுல நம்ம இருக்கிறோம்னா அது ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பெண்களுக்கு சம உரிமை இருக்கு, பெண்களுக்கு அது இலவசமா தரோம், பஸ் இலவசமா விடுறோம், நாங்க நாட்டை திருத்திட்டோம், நீங்க தனியா நடுவரில் வெளியே போகலாம், நடுராத்திரில வெளியே போகலாம், அதெல்லாம் தேவையில்லைங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், பெண்களுக்கு மரியாதை, ஆம்பளைங்கிட்ட பெண்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும், எப்படி பேசணும் அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. நன்றி.